அனைவருக்கும் வணக்கம். நான் இப்பொழுது ஃப்யூச்சர் ரெடி வினாக்களை, அது 7ஆம் வகுப்பு அறிவியல் வினாக்களை பார்க்க போகிறோம். அதில் முதல் கேள்வி, கீழே கொடுக்கப்பட்டுள்ள 3 சட்டகாந்தங்களின் துருவங்களை குறிக்கவும். புள்ளி எப்போவுமே வச்சுருந்தா நார்த் போல். அப்போ நார்த் போலுக்கு இந்த 3 சட்டகாந்தமும் எப்படி அமையப்பட்டு இருக்குது? ஒன்றுடன் ஒன்று ஒட்டி இருக்குது. அப்போது எப்போ ஒட்டும்? வேறு வேறு துருவங்கள் இருந்தால் தான் ஒன்றுடன் ஒன்று ஒட்டி இருக்கும். அப்போது இது எப்படி வரையணும்னா, இதை நார்த் போல் போட்டால் இங்கே சவுத் போல் போடணும். 2ஆவது சட்டகாண்டம் நார்த் போல் இங்கே வச்சாந்தான் ரெண்டும் ஒன்றோடு ஒன்று சேரும். அப்போ இங்கே சவுத் போல். அடுத்தது 3ஆவது சட்டகாந்தம் இங்கே சவுத் போல் இருக்கிறனால இங்கே நார்த் போலை வைக்கணும், இங்கே சவுத் போல். சரியா? இதுதான் ஆன்சர். அடுத்தது, உமா ஒரு மேஜையின் மீது ஒரே அளவு மற்றும் உயரம் கொண்ட 2 மெழுகுவர்த்திகள் ANBயை ஏற்றி வைத்தாள். அவளின் தம்பி ரவி மெழுகுவர்த்தி பியின் மேல் ஒரு கண்ணாடி டம்ளரை மூடினான். இந்த 2 மெழுகுவர்த்திகளை நீங்கள் உற்று நோக்கியது யாது? உங்கள் பதிலை நிரூபிக்க. நம்ம சொல்லிடுவோம். இப்போ ஆக்சிஜன் கிடைச்சாந்தான் எந்த ஒரு பொருளும் எரியும். அப்போ என்ற மெழுகுவர்த்தி தொடர்ந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். என்ற மெழுகுவர்த்திக்கு மேலே ஒரு கண்ணாடி டம்ளரை வச்சுருக்கிறனால அது அணைஞ்சிரும். இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு பொருள் எரிக்கிறதுக்கு கட்டாயம் ஆக்சிஜன் தேவைங்கிறது தெரியுது. சரி, ஆனால் இன்னொரு பாயிண்ட் ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கலாம். மெழுகுவர்த்தி எரியும் போது அது ஆக்சிஜனை பயன்படுத்திக்குது. அப்போ எதை வெளியிடுது அப்படின்னா, கார்பன் டை ஆக்சைடு மற்றும் நீர். கார்பன் டை ஆக்சைடு நீரையும் அது வெளியிடுது. கார்பன் டை ஆக்சைடுமே காற்றை என்ன பண்ணும்? எரியும் பொருளை அணைக்கும். அதுங்கிறத நம்ம பாயிண்ட்டை தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது 3ஆவது கேள்வி, தொழிற்சாலை கழிவுகளை நேரடியாக ஆறுகளில் வெளியேற்றுதல் ஆற்று நீரை மாசுபடுகிறது. நீரில் வாழும் விலங்கினங்கள் மற்றும் தாவரங்களுக்கு இது எவ்வாறு தீங்கினை விளைவிக்கும்? 3ஆவது கேள்விக்கு ஆன்சர், தொழிற்சாலை கழிவில் நிறைய வேதிப்பொருட்கள் இருக்கும். அது மீன்கள், நீர்வாழ் உயிரினங்களினுடைய நரம்பு மண்டலத்தை அது பாதிக்கும். சரி, நரம்பு மண்டலத்தை அது பாதிச்சிடும். கல்லீரல், சிறுநீரகம் போன்ற உள்ளுறுப்புகளையும் பாதித்து அவை இறந்து போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்தது இன்னொன்று என்னென்னா, கழிவு நீரில் நைட்ரஜன், பாஸ்பரஸ் போன்ற அதிகப்படியான சத்துக்கள் என்ன பண்ணும்னா, பாசிகளை அதிக அளவில் நுண்ணுயிரிகளை அளவுக்கு அதிகமாக வளர விட்டுரும். அப்போ அங்கே யூட்ராபிகேஷன் நடக்கும். இப்போ என்னாகும்? இந்த பாசிகள் என்ன பண்ணும்? நீர்ப்பரப்பை மேலே சூரிய ஒளி உள்ளே போகாமல் பாசிகள் வளருது. அப்போ என்ன ஆகுது நம்மளுக்கு அப்படின்னா, தாவரங்கள் மற்றும் பாசிகளில் ஒளிச்சேர்க்கை, சூரிய ஒளி உள்ளே போகலை அப்படின்னாலே ஒளிச்சேர்க்கை நடக்காது. தாவரங்களின் வளர்ச்சி அதில் பாதிக்கப்படும். சரியா? அடுத்தது 3ஆவது கேள்வி, ஒரு காடு சூழ்நிலை மண்டலத்தில் இயற்கை சமநிலையை பராமரிப்பதில் ஊனுண்ணிகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. உங்கள் பதிலை நிறுவி. ஊனுண்ணிகள் தான் முக்கிய பங்கை வகிக்கிறது. அது எப்படின்னா, அது யாரை வேட்டையாடும்? தாவர உண்ணிகளை சாப்பிட்றவங்க. தாவரத்தை சாப்பிட்றது யார்? மான், முயல். அவங்கள தான் வேட்டையாடும் ஊனுண்ணிகள். அப்போது அந்த இது வேட்டையாடுறதுனால தான் மானும் முயலும் அதிகமாக பெருகாமல் இனப்பெருக்கம் கட்டுப்படுத்தப்படுகிறது. ஊனுண்ணிகள் இல்லாவிடில் தாவர உண்ணிகள் எண்ணிக்கை அதிகமாகிரும். அதை இதுதான் கட்டுப்படுத்துது. தாவர உண்ணிகள் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துறதுனால தான் மண் அரிப்பு தடுக்கப்படுது. எப்படி சொல்கிறாங்கன்னா, தாவரங்களில் இந்த மானும் முயலும் தாவரங்கள் அதிகமாக சாப்பிடாம நிறையா இட்டுன்னு வச்சுக்கோங்க, நிறைய தாவரங்களை சாப்பிட்ரும். அப்போ மண் அரிப்பு தடுக்கப்படாது. இப்போ இது ஓரளவுக்கு வச்சுருக்கிறனால, குறைச்சி வச்சுருக்கிறனால மண் அரிப்பு தடுக்கப்படுது. அப்போந்தான் நீரியல் சுழற்சியும் சீராக இருக்கிறதுக்கு நம்மளுக்கு உதவும். சரியா? அடுத்தது, விலங்குகள் இறந்த பிறகு 5ஆவது கேள்வி, விலங்குகள் இறந்த பிறகு சிறிது நேரத்திற்கு பிறகு அவற்றிலிருந்து துர்நாற்றம் வீசுகிறது. இதற்கு காரணம் என்ன? அதுக்கு காரணம் யார்? உடலை சிதைக்கிறதே யார் அப்படின்னா, பாக்டீரியாவும் பூஞ்சையும். அப்படி இருக்கிறனால தான் உடலை சிதைக்கும். அப்போ துர்நாற்றம் வீசும். ரசாயன வாய் வெளியிடுது. இறந்த சதை நாற்றம் அந்த என்ன இது முக்கிய காரணம் அப்படின்னா, கேட்டவெரின் மற்றும் ஃபுட் ரெசின்கிற மூலக்கூறுகள் அங்கே உருவாகிறதுனால அங்கே துர்நாற்றம் வீசுது. ஆனால் உடலை சிதைக்கிறது யார்? பாக்டீரியாவும் பூஞ்சையும். அந்த கேட்டவரின் ஃபுட் ரெசின் எப்படி உருவாகுது அப்படின்னா, அந்த புரதங்கள் சிதைக்கும் போது லைசினும் ஆர்னித்தைன் போன்ற அமினோ அமிலங்கள் உடைக்கப்படுறதுனால இந்த கேட்டவரின் ஃபுட் ரெசின் உருவாகும்.
சரி, இதுதான் அந்த துர்நாற்றத்திற்கு முக்கிய காரணம். அடுத்தது 6வது கேள்வி, தொழிற்சாலைகளில் பணிபுரிபவர்கள் நீண்ட நேரம் இரைச்சலை அல்லது அதிக சத்தத்தை கேட்க நேரிடுகிறது. இது தொழிலாளர்களை பாதிக்கிறதா எப்படி? சரி, இதுக்கு ஆன்சர் பார்ப்போம். இது உடல் நலத்தை பாதிக்கும், கட்டாயம் பாதிக்கும். நம்ம தீபாவளி டைம்லாம் பார்த்தா வெடி சத்தம், அது ஒன்றே நம்மளுக்கு காதில் உயின்னு ஒரு மாதிரி சவுண்டு இருக்கும். சரியா? இது உடல் நலத்தை பாதிக்கும். அப்போ எதெல்லாம் பாதிக்கும்? உடல்நல பாதிப்பும் இருக்குது, மனநல பாதிப்பும் இருக்குது. உடல்நல பாதிப்புன்னு சொல்லும்போது காது கேட்காது, அதிக சத்தத்தை கேட்குறதுனால நுண்ணிய செல்கள், காதுக்கு உள்ள நுண்ணிய செல்கள் சேதப்பட்டுரும். அடுத்து காது இரைச்சல், ரிங் ஆகிற மாதிரி உயின்னு ஒரு சவுண்டு இருக்கும். அது நம்மளுக்கு கவனச்சிதறலெல்லாம் வழிவகுக்கும், தூக்கமும் வராது. அப்புறம் உயர் இரத்த அழுத்தம், தூக்க கலக்கம். அது நம்ம வேலைக்கு போயிட்டு திரும்பினாலும் சத்தத்தின் விளைவாக தூக்கம் பாதிக்கப்படலாம். இதெல்லாம் உடல்நல பாதிப்பு. மனநலன்னு சொல்லும்போது மன அழுத்தம் ஏற்படும், மன அழுத்தம் அதிகரிக்கும், எரிச்சல் மற்றும் சோர்வு ஏற்படும். வேலைக்கு அந்த அதிக சத்தத்தில் உள்ளவங்க வேலைக்கு போயிட்டு வந்த உடனே அவங்ககிட்ட என்ன சொன்னாலும் சில பேர் எரிச்சல் படுவாங்க. சரியா? அவங்களுக்கு கவனச்சிதறல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்கள வேறு வேலைகளை ஏதாவது செய்ய சொன்னால் இப்போ நிச்சயம் அவங்கள்ட்ட கவனச்சிதறல் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஆறு கேள்வி வரைக்கும் இப்போ பார்த்துருக்கோம். இப்போ 6ஆம் கேள்விக்கு அப்புறம் உள்ளது 7ல் இருந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.